ஏசாயா 53:9. அவர் கொடுமை செய்யவில்லை. இன்றைக்கி அநேகர் விழுந்து போவதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களுடைய கொடுமை. அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் செய்கிற கொடுமை. நீங்கள் அந்த இடத்துல தான் ஸ்ட்ராங்காக நிற்கணும். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை அறிக்கை பண்ணுகிற எல்லா இடத்துலையும் நிச்சயமாக உங்களுக்கு அந்த இடத்துல உங்களை எதிர்க்கிற அப்படிப்பட்ட கிரியைகளை முறியடித்து தேவனை நிலைநாட்ட உங்களை எடுத்து அவர் பயன்படுத்துவார். அதனால் உங்களை ஒருவேளை ஒரு இடத்துல, ஒரு எல்லையில், ஒரு வீட்டில், இல்லைன்ற உங்கள் வேலையில், இல்லை நீங்கள் செய்கிற எந்த ஊழியத்துலேயும் யாராகிலும் நீங்கள் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இயேசு நாமத்தை குறித்து உங்கள் வாழ்க்கையில் தடை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பேர் கொடுமை. அப்படிப்பட்ட கொடுமைகள்லேருந்து இன்றைக்கி ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். எப்படி? நீங்கள் அவர் பேரை அறிக்கை பண்ணும் பொழுது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கெல்லாம் ஏசப்பாவை குறித்து நீங்கள் பிரசங்கம் பண்ணுகிறீர்களோ, வெட்கப்படாமல் பேசுகிறீங்களோ, அங்கெல்லாம் உங்களுக்கு எல்லைகள் திறக்கப்படும். ஆரம்பத்தில் உங்களுக்கு செவி கொடுக்காதது போல தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் அந்த எல்லையில் ஜெயம் எடுக்கிறீங்க. ஸோ கொடுமையே செய்யாத இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஏன் என்னை இப்படி படைச்சிங்கன்ட்டு யாரும் கேட்டுறாதீங்க. அந்த வார்த்தையை கேட்குறது கர்த்தரை நம்ம கொடுமை செய்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்குது. மரணமானாலும் ஜீவனானாலும் இயேசுவை பற்றி கொள்ளுங்கள். நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டு. ஆமேன்.